குமரிந்தாண்டு கல் வந்து முதல்ல வட வடக்கால சைடு நின்று நாங்கள் அன்றைக்கி எடுத்து போட்டோம்ல, இப்போ தென்புறமாக வந்து நிற்கிறோம். அப்படியே ஒரு சுற்று கட்டுறேன் பாருங்கள். தனது அன்பு காதலனுக்காக குதித்த குமரின் தாயின் வம்சாவளி இன்னும் உள்ளதாக மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வம்சாவளி தான் இந்த தேன் எடுக்க ஏலம் விடுவார்களாம். விபூதி வாங்கி இந்த தேனை எடுப்பார்களாம். தேனி நம்மை எதுவும் செய்யாது என்று ஐதீகம் வரலாறு கூறுகின்றன. அந்த வம்சாவளி இன்றும் வாழ்கிறார்கள். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தேன் வந்து எடுத்துடாதீங்க மக்களே. வருஷத்துக்கு ஒருக்க ஏலம் விடுவாங்களாம்மா. ஆமாம், வருஷத்துக்கு ஏலம் விட்டு அவங்க திண்ணீர் கொடுத்து அதுக்கப்புறம் எடுக்கணும். இல்லைனா உயிருக்கு ஆபத்து. யாரும் விளையாட்டுத்தனமாக இங்கே வந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய ஹைட்டு பாருங்கள். ஒத்த பாறையை 1000க்கு மேலே இருக்கலாம், சரியாக தெரியல. இதோட மலையோட வரலாறுலாம் ஃபஸ்ட்டு ஒரு வரலாறு சொல்லியிருக்கேன். இந்த வரலாறோடு அந்த மலையை நாங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் உங்கள் பார்வைக்கு, அந்த வரலாறோட அப்படிங்கிறதுனால தான் இந்த தாமதம். மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டவுட்டு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒசரம் ரிஸ்க் எடுத்து பாருங்கள். உடம்புல வேர்த்து பாதையே கிடையாதுங்க. இதெல்லாம் பாதைன்றது இல்லை, நாங்களாம் குட்டாம்போக்கில் பாதை நடந்து அப்படியே வந்துட்டோம். அது உங்களுக்கு ஒசரம். இதை பார்த்துட்டு மக்களை தயவுசெய்து இந்த கருப்பூர் மண்ணை கொண்டு போய் உலகம் முழுவதும் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. நன்றி மக்களே.